அது இன்றைக்கி நீங்கள் உழைப்புக்கு இன்றைக்கே கூலி கிடைக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து டேரக்டர் ஆக போகிறேன்னு சொல்லி 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டேரக்டராக இருப்பாங்க, 15 வருஷம் கடைசியில் டேரக்டர் ஆகாமலே போயிடுவாங்க. இந்த ஏமாளித்தனத்துக்கு என்ன தெரியுமா, இன்றைக்கி உழைக்கிற உழைப்பு என்றைக்கோ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு கற்பனை. அந்த மாதிரி என்றைக்குமே இருக்கக்கூடாது. நம்ம ஏமாளியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி வேலை செஞ்சோமா இன்றைக்கி நமக்கு கூலி கிடைக்கணும். புகழாக ஒரு வேலை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூடியூப்லாம் வந்தோடனே அவங்க இன்றைக்கி அவங்க திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. அதற்கான பலன் இன்றைக்கே கிடச்சிருது, அவங்களுக்கு அன்னன்னைக்கு கிடச்சிருது. இதுதான் ஒரு அதே நேரத்தில் அந்த காலத்தில் புத்தகம் எழுதுவாங்க, ஒரு வருஷம் புத்தகம் எழுதுவாங்க, ஒரு வருஷம் கழித்து தான் அதோட பலனை அனுபவிப்பாங்க. அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும். அதுபோல் ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறதுக்காக டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே 10 வருஷம் அசிஸ்டண்ட் டேரக்டராக இருப்பார். 10 வருஷம் 15 வருஷம் கடைசியில் டேரக்டர் ஆகாமலும் போயிடுவார். அப்புறமா ஒரு டேரக்டர் ஆகிடுவார். அப்புறமா ஒரு வருஷம் படம் எடுப்பார். சில படம் 4 வருஷம் 3 வருஷம் கூட எடுப்பாங்க. 3 வருஷம் கழித்து தான் அவருடைய உழைப்போட பலன் அவருக்கு கிடைக்கும். மக்கள்கிட்ட வந்து புகழ் கிடைக்கும். அதே நேரத்தில் ப்ரொடியூசர் பணம் கொடுத்துருவார். ப்ரொடியூசர் அப்பப்போ பணம் கொடுத்துருவார். ஆனால் புகழ்ங்கிறது வந்து ஒரு 3 வருஷம் இந்த படம் எடுத்து முடித்த அப்புறம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம என்றைக்கும். இங்கே நிறைய விஷயம் அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து பசங்க படிக்கிறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் இவன் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக இன்றைக்கி படிக்கிறான்ல. என்றைக்கோ ஒருத்தன் நான் இன்ஜினியர் ஆவேன், என்றைக்கோ ஒரு நாள் இந்த மக்கள் என்னை பற்றி புகழ்வாங்க, அதற்காக தியாகம் பண்ணுறது, நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் நான் இன்றைக்கி உழைச்சா இன்றைக்கி எல்லாம் எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்துக்கு உள்ளே வரணும். இப்போ படிப்புக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவன் என்றைக்கோ ஒரு நாள் தானே அவங்க படித்து முடிச்சு இப்போ டாக்டர் ஆகிட முடியுமா? இன்றைக்கி படித்தா இன்றைக்கி டாக்டர் ஆகிட முடியாது. ஆனால் இன்றைக்கி படித்தா அவனுக்கு கூலி கொடுக்கணும், இப்போ சம்பளம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் உனக்கு நீ படிப்பதற்கு உனக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த அரசாங்கம் உனக்கு கொடுக்கணும். அப்போ நாம் படிக்கிறோம், நமக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. வேலைக்கு போகிறாங்கல்ல, இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம மாத கடைசியில் சம்பளம் கொடுத்தாலும் இன்னைக்கு வேலைக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் மொத்தமாக சேர்த்து கொடுக்குறாங்க. அதுபோல் ஒரு உத்தரவாதம் இருக்கணும். உத்தரவாதமே இல்லாமல் என்னைக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னே தெரியாது. இப்போ ஓவியர்கள்லாம் இருக்காங்க, நிறைய ஓவியங்களை வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ யார் வாங்குவாங்க, எப்போ கிடைக்கும் அந்த பணம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. பல வருஷமாக அவங்க அடிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வரைகிறது அவங்களுக்கு தொழில். ஆனால் வாங்குறதுக்கு மக்கள் வரணும்ல, அதனால் வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது விற்குமா விற்காதா, கடைசியில் பழசாயிடும், அப்புறம் விற்காமலே போயிடும். இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணவே கூடாது. நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நமக்கு இன்றைக்கே சம்பளம் கிடைக்கணும். இன்றைக்கே இல்லைனா மாதம், ஒவ்வொரு நாளும் நமக்கு சம்பளம் உண்டு, அதை சேர்த்து வச்சு மொத்தமாக தராங்க. அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாட்டோட ஒரு புகழாக நான் இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சேன்னா அதோட புகழ் நமக்கு இன்றைக்கே கிடைக்கணும். ஏமாந்துடக்கூடாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி 10-15 வருஷம் இருக்கிறது. ஒரு எழுத்தாளர் போல் ரொம்ப ஒரு எழுத்தாளர் கூட என்ன பண்ணணும், டக்குன்னு சின்ன சின்ன புத்தகமாக வெளியிட்டு இருக்கணும். அடிக்கடி ரொம்ப கேப் விடக்கூடாது. ஒரு புத்தகத்தை நான் எழுதிட்டுருக்கேன், 3 வருஷமாக எழுதிட்டுருக்கேன், அப்புறமா அதை புத்தகமாக வெளியிட போகிறேன் அப்படிங்கும்போது சோர்வு ஏற்படும். 3 வருஷம் கழித்து அது புத்தகமாக வெளியே வரக்குள்ளே பெரிய பாடாக போயிடும். அதனால் வந்து ஒரு புத்தகத்தையே நீ வந்து 3 வருஷமாக வெளியிடுறல, சின்ன சின்ன தொகுதிகளாக வெளியிட்டுக்கிட்டே இருக்கணும். அது உடனே நடக்கணும். உடனே அதோட பலன் தெரியணும். ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகம், இப்போ ஒரு 3 வருஷமாக ஒரு புத்தகத்தை எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு 2000 பக்கம்னு வச்சுக்கோங்க. அதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒரு 100 பக்கமாக வெளியிடுங்க. 100 பக்கமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகமாக வெளியிடுங்க பிரித்து. அப்படி வெளியிடும்போது என்னாகும், உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அதோட சந்தோஷத்தை, அதோட பலனை பார்ப்பீங்க, அதோட வருமானத்தை பார்ப்பீங்க, அதனால் கிடைக்கிற புகழை பார்ப்பீங்க, வரவேற்பை பார்ப்பீங்க. எவ்வளோ வரவேற்பு கிடைக்கிது. 3 வருஷம் கழித்து இந்த புத்தகம் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் இப்போவே பார்க்கணும். அதுக்காக இதுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. இப்போவே ஒரு புத்தகத்தை எழுதி ஒவ்வொரு மாதமும் அதை தொகுதிகளாக பிரித்து 100 பக்கமாக சின்ன சின்ன புத்தகமாக வெளியிடுங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் எழுத போகிற புத்தகத்துக்கு அதற்கான வரவேற்பு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் 3 வருஷம் கழித்து நான் எழுத போகிற புத்தகத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு கிடைக்கும், ரொம்ப வரவேற்பாங்க அப்படின்னு நினச்சி கற்பனையில் இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வரவேற்பே இருக்காது. நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ரொம்ப வரவேற்பு இருக்கும் அப்படின்ட்டு. சில சினிமா படங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க, படம் ஓடவே ஓடாது. ஆனால் எடுக்கும்போது அவங்களுக்கு பயங்கர கற்பனை இருக்கும், இது பயங்கர வரவேற்பு பெறும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப லாங் டைம் வச்சுக்கூட ரொம்ப காலம் உழைச்சி அதோட பலனை அப்புறமா நான் எனக்கு பெறணும் அப்படின்னு நினைக்காம, இப்போ உழைச்சா எனக்கு இப்போவே கிடைக்கணும், சீக்கிரமாக ஒரு சின்ன குறுகிய ஒரு இலக்கு வைத்து கொள்ள வேண்டும். குறுகிய இலக்காக வைத்து, அப்போ தான் நம்ம அந்த பலனை பெற முடியும். இன்றைக்கி உழைச்சா எனக்கு இன்றைக்கி கூலி, அதில் இந்த மாதம் உழைச்சா எனக்கு இந்த மாதம் கூலி கிடைக்கணும், இந்த மாதம் அதற்கான புகழ் கிடைக்க வேண்டும். அப்போ தான் நம்ம உற்சாகமாக இருக்க முடியும்.
என்றைக்கோ நம்ம உயிரோடு இருப்போம்னு நம்ம சொல்லவே முடியாது. என்றைக்கோ 3 வருஷம் கழித்து என்னுடைய படைப்புகள் வரப்போகுது, என்னுடைய உழைப்பு இந்த மக்களுக்கு தெரிய வரும். 4 வருஷம், 10 வருஷம் கழித்து நான் டேரக்டர் ஆவேன். இப்படி நிறைய பேர் ஏமாந்து தான் போயிருக்காங்க. டேரக்டர் ஆகி நிறைய பேர் காற்று கடந்து எதுக்குமே நம்ம காற்றே கிடக்கக்கூடாது. இன்றைக்கி எனக்கு பலன் கிடைக்கணும். அப்போ ஒருத்தர் 10 வருஷம் கழிச்சு தானே அப்போ டேரக்டர் ஆக முடியும். இன்றைக்கே அவருக்கு எப்படி டேரக்டர் ஆக முடியும் அப்படின்னா, அதுக்காக அப்போ டேரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கே அவருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, நல்ல ஊதியம் கொடுக்கணும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு மாதம் 30,000 சம்பளம் கொடுக்கணும். யாருக்கு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரோ அவருக்கு மாதம் 30,000 சம்பளம் கொடுக்கணும். அதில் அவருக்கு ஒரு மதிப்பு, அது அவருக்கான மதிப்பு. இவர் பைசாவுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுவார். ஆனால் டேரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கஷ்டப்பட்டுருப்பார். அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் இதை கவர்மெண்ட் தான் இதை சட்டமாக போடணும். உனக்கு யார் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறியா, அது அரசாங்கத்திட்ட கூட அரசாங்கமே அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்துரும். இந்த மாதிரி தனியார் துறையில் நீ கொடுக்குற சம்பளத்தை அரசாங்கத்திட்ட கூட அரசாங்கம் அந்த சம்பளத்தை அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் ஏமாற்றுவாங்க. அதனால் அரசாங்கத்திட்ட யாருக்கு நீ அசிஸ்டன்ட் டைரக்டரோ அல்லது இந்த மாதிரி எங்கேயுமே யாருக்குமே ஒழுங்காக ஊதியம் போய் சேரணும். யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனமாக இருக்கணும்.